கீமோதெரப்பி எடுக்குவாங்க லேடிஸ் ஜென்ஸ் இந்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு. அதை தவிர சிகிச்சை இந்த கீமோதெரப்பி சிகிச்சை பண்ணுவாங்க. அந்த சிகிச்சை பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்க எல்லா ஹேருமே ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஜென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, லேடிஸால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களோட நிறைய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹேர் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக அவங்களோட ஹெட்டோட அளவு பார்த்துட்டு அவங்க ஹேர் லென்த் பார்த்துட்டு அவங்க வாய்ஸ்க்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு நம்ம ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஹேர் செயற்கையாக விற்க வச்சு கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அவங்க வெளியில் போகும்போது கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே கேட்பாங்க, இப்போ நோய்வாய்ப்பட்டிருந்தோம்னா என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்கும் போதே நமக்கு நோய் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஹோப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இந்த விற்க வைக்கிறது. இதுலேயும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் வாங்குறது, லோ குவாலிட்டியாக வாங்குறது, அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாமே இல்லாமல் ஹீமோதெரப்பிக்குமே எக்ஸ்பெஷலாக நம்ம பண்ணி கொடுப்போம். பேட்ச் அதாவது ஹேர் விக் பண்ணி கொடுப்போம். அவங்க ஹெட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க ஏஜுக்கு ஏற்றாப்புல நல்லா ஹேர் ஃப்ளோ போயிட்டு இருக்கும், காற்று போயிட்டு கொண்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பொம்மைக்கெல்லாம் ஹெட்டில் வைப்பாங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹேர் இருக்கும். இதெல்லாம் வச்சோம்னா ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஒரு நோயில் இருக்கும். கூட கொஞ்சம் வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி பொம்மை ஹேர்லாம் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, நாட் அட்வைசபிள். ரெண்டாவது இந்த மாதிரி இது செகண்ட் குவாலிட்டி. இது என்னன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஹேர் இருக்கும், இதுவுமே உடம்பு ஹீட் இறங்கும். இதுவுமே நம்ம வைக்கக்கூடாது, இதுவுமே அட்வைசபிள் கிடையாது. இது பார்க்க ஒரிஜினாலிட்டி மாதிரியே இருக்கும். ஆன்லைன்லாம் வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்துடுது. அது மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் நம்ம சென்டரில் பிக் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த ஹீமோதெரப்பி பேட்ச்னு சொல்லுவோம். ஹீமோதெரப்பிக்காகவே பண்ணுறது இம்போர்ட்டட் பேட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நல்லா காற்று போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு நல்ல காற்று ஹேர் சர்க்குலேஷன் இருக்கும், நல்லா காற்று போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ஹெட்டில் இருக்கே தெரியாது. வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அவங்க ஹெட்டுக்கு ஏற்றப்பே அழகாக பண்ணி கொடுப்போம், நல்லாயிருக்கும். இது கேன்சர் பேஷண்ட்டுக்காகவே எஸ்பெஷலாக பண்ணுறது. நம்ம தேவைப்படுறவங்க நம்ம ஆஃபீஸ் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் அபிராமி ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. யாருக்கு வேணுமோ இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க வாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். நிறையா ஃபுல்லாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணணுமோ டிஸ்கவுண்ட் பண்ணியே அவங்க பண்ணி கொடுப்போம். கேன்சர் பேஷண்ட் மட்டும் நல்லா பண்ணி கொடுப்போம், எல்லாருக்கும் நீட்டாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள்.